இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நேற்றைய தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று தெரியவில்லை. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. எனவேதான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ், அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள். எனவே தான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன். நிச்சயமாக தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால், ஒரு தலைவர் மீது நம்பிக்கை வைத்துத்தான் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவை சுற்றி இருந்த மிக முக்கியமான தலைவர்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ராஜாஜி இருந்தார், மாபோசி இருந்தார், நம்முடைய காகிதம் இல்லத்து இருந்தார், நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் சீபா ஆதித்தனார் இருந்தார், லெஃப்ட் ரைட்டு எல்லாம் இருந்தது, கல்யாண சுந்தரம் இருந்தார், ராமமூர்த்தி, இவர்களெல்லாம் இருந்தார்கள். இவர்களுடைய அணி மிகப்பெரிய அருமையான அணி என்பதால் அந்த அணியை மக்கள் ஆதரித்தார்கள். அதற்கு பிறகு 71 தேர்தலில் டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து அந்த 71 தேர்தலை சந்தித்த காரணத்தால் மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் தந்தார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், யாருக்கு ஓட்டு? அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு, அப்படி இல்லைன்றால் கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு, கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு, அப்படி இல்லைன்றால் அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு. ஆக அந்த ஒரு தலைவரின் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாகத்தான் ஆட்சி இங்கு நடைபெறுகிறது. இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஒரே கேள்விதான். இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் இல்லை. எடப்பாடியா அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா என்றால், எடப்பாடி அவர்களை விட 15% அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார். ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம். இவருக்கு இணையான தலைவர்கள் அதிமுகவிலே இல்லை. அது இனிமேல் வருவார்களா என்பதும் சந்தேகம்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.